கோவை மலைமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தியம்மன் தியான பீடம் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் 49வது அவதார திருநாள் விழா நடைபெற்றது. இதில் ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகளுக்கு குரு பூஜை செய்து அருள் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. 49வது அவதார திருநாளை முன்னிட்டு விஸ்வகர்மா ஜகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கூறுகையில், உலகம் வெப்பமடைதல் சூழ்நிலையை தடுக்க வேண்டி பருவநிலை மாற்றம் ஏற்படக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக மரம் வளர்க்க வேண்டும் என்று அனைத்து மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அன்பு ஒன்றுதான் இறைவனை அடைவதற்கு வழி. மனித வாழ்விலே ராட்சச குணமாக இருக்கின்ற ஆணவத்தை, கோபத்தை, யாருக்கும் உதவாத கஞ்சத்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவருக்கும் தர்மத்தின் வழி நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு குருவின் திருவருளை உணர்ந்து அவரின் அறிவுரையின்படி நடந்தால் நம் வாழ்வு இன்பமயமாக மாறும். எனவே அனைவரும் குருவருள் பெற்று நலமுடன் வாழ்க என்று ஆசி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாகசக்தி அம்மன் தியான பீடத்தின் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு குருவருள் பெற்றனர். கோவில் நிர்வாகம் சார்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது.